நான் எந்த இடத்துல போனால், வாகனங்களில் போனால் முடிந்த அளவுக்கு ஆண்டுடைய வார்த்தையை சொல்லுவேன். அது எந்த இரவு நேரம் வந்தால் கூட அவரோட பேச்சு கொடுப்பேன். நேற்று அப்படி வரும்போது ஒருத்தரோட பேச்சு கொடுத்தேன். இப்படிலாம் சொன்னார். நான் போயிருந்தேன், அந்த பாஸ்டர் அப்படி பண்ணார், இப்படி பண்ணார், மிகுந்த மோசமான காரியங்கள் எல்லாம் சொன்னார். அப்போ நான் இப்படி இருந்துட்டு போகிறேன், அங்கே போய் நான் அப்படி இருக்கிறத விட இங்கே இப்படி எடுத்துட்டு போகிறேன் சொல்லி இப்படியே இருந்துட்டேன். என்னை கேட்டுக்கொண்டு காண்பது பிள்ளைகளே, ஆனர் காட். நீங்கள் தேவனுக்கு பயந்திருங்கள். கீப் ஹிஸ் கமாண்ட்மெண்ட்ஸ். ஆல்வேஸ் லுக் அன்டு காட். நான் சொன்னேன், நாட் டிஸ்கரேஜ். அது மாத்திரமல்ல, பி போல்ட், பி பிரில்லியன்ட். இப்படி இருங்க, தேவன் உங்களை நடத்துவார். இந்த செய்தி உங்களுக்கு ஆசமாக இருக்குமே, ஆனால் மற்றவங்களை ஊழியர்களுக்கும் ஊழியருடைய அந்த குரூப்பில் அனுப்புங்க. சோர்ந்து போக வேண்டாம், இலக்கரிக்க வேண்டாம், விட்டுவிட வேண்டாம். ஒரு நாள் வரும், அன்றைக்கு நீங்கள் அற்புதங்களை பார்ப்பீர்கள். வசனம் சொல்கிறது, களிப்பின் சத்தம் தூரத்திலே கேட்கப்பட்டது. 12ஆம் அதிகாரம் அந்த 44ஆம் வசனம், அவர்கள் சந்தோஷமாயிருந்தார்கள். ஆமேன். அது மட்டுமல்ல, 47 கடைசி வார்த்தை, அலங்கமும் ஆலயமும் பிரதிஷ்டை பண்ணப்பட்டது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, உடைய ஊழியத்தில் சோர்வுகள் வரலாம், ஏமாற்றங்கள் வரலாம், இலக்கரிப்பு வரலாம். ஆனால் எல்லாவற்றையும் மாற்றுகிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, அழைத்தீர் அன்பாலே, என்னையும் அழைத்தீர் அன்பாலே. தாயின் கரு உருவாக நாள் முதற்கொண்டு எங்களை திறந்து கொண்டீர். பெயர் சொல்லி அழைத்தீர். இந்த கனமான ஒழித்தில் வைத்திருக்கிறேன். ஏளனங்கள் ஏராளம், எதிர்ப்புகள் ஏராளம், போராட்டங்கள் ஏராளம், பாடுகள் ஏராளம். ஆனால் அழைத்தவர் உண்மை உள்ளவர். இந்த வசனம் படித்தோமே, 10 முறை அவள் சொல்லி அனுப்பினார்கள். ஆண்டவரை, இப்படிப்பட்ட செய்தியை கேட்கும் போது நாட் டு டிஸ்கரேஜ், சோர்ந்து விடாதபடி முழு தைரியத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு ஊழியம் செய்ய எங்களுக்கு கிருபை தாங்க. இப்ப கேட்டோமே, துதியின் சத்தம் தூரத்தில் கேட்கப்பட்டது. எங்களுடைய வாழ்க்கையில் அப்படி துதியின் சத்தம் கேட்கப்படட்டும். சோர்ந்து போன உள்ளங்களை எழுப்புங்க. சோர்ந்து போன திருச்சபை பிள்ளைகள் எழுப்புங்க. ஆண்டவரே, உடைய நாமம் பரிசுத்தப்படட்டும். உடைய ராஜ்யம் வரட்டும் ஐயா, கட்டப்படட்டும். ஆசீர்வதியும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களை தேவன் பயன்படுத்துவார். உங்களை ஒரு நெகேமியாவாய், உங்களை ஒரு எஸ்ராவாய் தேவன் பயன்படுத்துவார். அர்ப்பணியுங்கள், ஒரு உறுதியாக பற்றி கொள்ளுங்கள்.